ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனதப்பா. உமது நாமத்தில் ஒருமனப்பட்டு உமது வார்த்தையை விசுவாசித்து உமது ஆவியானவரால் ஏவப்பட்டு ஒன்று கூடியிருக்கிற எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் நோக்கி பார்த்து உமது கிருபாசனத்தண்டை முன் நிற்கிற எங்களை ஆசிர்வதித்து எங்களிடம் காணப்படும் குற்றங்கள் குறைகளை மன்னிக்கவும், வெகு விசேஷமாக நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க தவறிய காரியங்கள், எங்கள் சபைக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்ய தவறிய அனைத்து காரியங்களை நினைவு கூர்ந்து உம்மிடத்தில் மன்றாடி நிற்கிறோம் சுவாமி. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் கூறியது போல உமது கிருபைக்காக காத்து நிற்கிறோம். மேலும் எங்களுக்கு ஒருவர் பேரில் ஒருவருக்குள்ள குறைவுகளையும் மனஸ்தாபங்களையும் மறந்து மன்னித்து ஒருமனப்பட்டு உமது சமூகத்தில் நிற்கிறோம் சுவாமி. நாங்கள் வாழ்கின்ற காலங்களின் அச்சுறுத்தல்களை நினைவு கூறுகிறோம். வேலையில்லா திண்டாட்டம், சுகவீனங்கள், போராட்டங்கள், கசப்புகள், சோதனைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கொரோனா பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களையும் பிள்ளைகளின் படிப்பு, அவர் எதிர்காலத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்றும் மன்னிக்கிற கிருபையும் இரக்கங்கள் நிறைந்தவரும் உம்மை விசுவாசித்து உமது வசனத்தை பற்றி கொண்டு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடே இருக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை விசுவாசித்து உம்மை தொழுது கொள்கிறோம் சுவாமி. உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் ஜீவிப்பான் என்ற வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அறிக்கையிட்டு நாங்கள் ஏறெடுக்கிற எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தகப்பனே. எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்திரளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை உமது பாதத்திலே ஏறெடுக்கிறேன் தகப்பனே. ஆமேன். அடுத்ததாக பைபிள் ரீடிங் பை ஐசக். 81ஆம் சங்கீதம். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினர். அவன் தோலை சுமைக்கு நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாய் இருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை இப்பொழுது நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். முதலாவது ஜெப குறிப்பு, தேசத்துடைய பாவத்திற்காக நம்ம இப்ப ஜெபிப்போம். நாமத்துக்கு மகிமை உண்டாக. உண்மை ராஜா விசுவாச பக்தியாய் பண்ணுகிறேன் என்ற ஞான பதனை பாடுவோம். உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பண்ணுகிறேன். தாழ்மையோடும் கண்ணீரோடும் தேவரீரை அன்பிலே என்னை அன்பாய் பாடுமே. என்னை சுத்தத்தில் பாடுத்த காப்பாரே.
வேறாக நீரம்பாக என்னை பாரும் இயேசுவே. தாயோடும் நீரும் மோதும் ஐக்கியமாம் எல்லாருக்கும் ஈவதான இன்பமான அருளில் வரவும் யாவும் நீரே தேவரீரே என்னை பார்த்து ரட்சியும். உலகத்தில் போய் சம்பத்து மாயையும் சிங்காரமும் ஆன நல்ல செல்வமல்ல நெஞ்சையாவை வாதிக்கும் தெய்வான நீரம்பான பாவை கண்டு ரட்சியும். பாவை கண்டு ரட்சியும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையான தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதங்களிலும் பரிசுத்த தலங்களிலும் வாசமாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஏறுதீங்கள் மத்தியிலும் சேராதீங்கள் மத்தியிலும் வாசமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். எவ்வளவு வேணும் இல்லாதவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசித்து செய்கிற ஒளியா இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமா இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே மீதமாக நாங்கள் ஜெபிக்க ஒரு நாளை நீ கூட்டி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நம்ம தகப்பனே, இந்த நாளிலே தகப்பனே நாங்கள் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களும் தயவாய் மன்னிங்கப்பா. எங்கள் பாவங்கள் தாம்பர சிறப்பா இருந்தாலும் உறைந்த மழையை போல நன்மையாக்குவேன் என்ற வாக்குறுதி தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா எங்கள் பாவங்களையும் விளக்கினார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, எங்களுடைய பாவங்களையும் அவ்வளவு தூரமா எங்களை விட்டு விளக்கி அருளவந்தமா இருக்க தாழ்மையோடு தெரிவிக்கிறோம். நம்மளை தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே எங்கள் தேசத்துக்காகவும் தேசத்தின் ஜனங்களுக்காகவும் தெரிவிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்துல பாவங்கள் பெருகி தகப்பனே தேச சீர்கட்ட நிலைமையில இருக்கிறது தகப்பனே. தகப்பனே, எங்கள் தேசத்தை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா இருக்க தாழ்மையோடு தெரிவிக்கிறோம் அப்பா. நம்மளை தகப்பனே ஜனங்கள் இருதயத்தின் கடினத்தை நிமித்தமாக தகப்பனே பெண் சிசுக்களை கருவிலே அழிக்கவும் தகப்பனே, பெண் பாலியல் வன்கொடுமைகளை செய்யவும் தகப்பனே, பெண் குழந்தைகள் நரபலி கொடுக்கணும் போன்ற கொடுமையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் கடினத்தின் நிமித்தமாக தகப்பனே ஆண்டவரே அவர்கள் ஒருத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க இருதயத்தை நீ மாற்றுங்க தகப்பனே. அந்த தகப்பனே அவங்க கல்லான இருதயத்தை நீக்கி சரியான இருதயத்தை அவர்களுக்கு தாங்க தகப்பனே. இப்படியாக இன்னுமா இனிமேல் அவர் செய்யாதபடிக்கு தகப்பனே உடைய வார்த்தைகளை அவங்க இருதயத்துல எழுதி வைத்து வெண்மையான ஒரு நிலையத்தை நீ தர வேண்டுமா தெரிவிக்கிறோமாப்பா, தெரிவிக்கிறோம், தோற்கடிக்கிறோம் தகப்பனே. அது போல தகப்பன் இன்னும் விபச்சாரம் இன்னும் இப்படியாக தகப்பன் இசையை தூண்டுகிற ஆவியினால தகப்பனை செய்கிற தங்களை அசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள் தகப்பனே. சுபச்சாரத்துல ஈடுபட்டு தங்களை அசுத்தமான ஒரு வாழ்க்கையில இருளான வாழ்க்கையில தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தகப்பனை பாவத்துக்கு ஆளாகிறார்கள் தகப்பனை தயவுண்டு அவர்களை கண்ணாக்கி பாருங்க. அவர்களை அசுத்தப்படுத்துங்க தகப்பனை. இருளான வாழ்க்கையில இருந்து அவர்களை மீண்டு கொள்ள நம்முடைய முகத்தின் வெளிச்சத்தினால அவங்க வெளிச்சம் காண திருவே செய்யணுமா இன்னைக்கு தாழ்மையோடு தெரிவிக்கிறோம் அப்பா, தோற்கடிக்கிறோம். நம்மள தகப்பனை இன்னும் மக்கள் தகப்பனே இந்த தேசத்தின் ஜனங்களை இந்த தேசத்தின் ஜனங்கள் தன்னுடைய ஜனமாக இருத்துக்கொள்ள தகப்பனே அவனுடைய கிரியைகளாகிய மந்திர சுந்தரமான காரியங்கள் சூன்யங்கள் மாந்திரிகம் போன்ற எல்லாம் போன்ற காரியங்கள தகப்பனை ஜனங்கள் தகப்பனை ஈடுபடுத்திக் கொள்கிறார் தகப்பனை தயப்பூர்ந்த அவர்களை கண்ணாக்கி பாதித்து தகப்பனை இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அவர்கள் விடுபட தகப்பனை அவர்களை மாற்றி போட விதமாக செபிக்கிறோம். உங்களுடைய சொந்த ஜனமாய் அவர்களை ஏற்படுத்த விதமாக செபிக்கிறோம் தகப்பனை.
இந்த பிசாசின் கண்ணில் அவர்கள் விழுந்துவிடாதபடிக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா மிக தாழ்மையோடு செலுகிறோமாப்பா தோத்தரிக்கிறோமாப்பா இன்னுமாக தகப்பனே இந்த ராஜ்யத்தை குறித்தும் உடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதை குறித்தும் சற்றும் ஒரு பய உணர்வு இல்லாம தகப்பனை ஜனங்கள் தங்களுடைய வெறியாட்டங்களினாலும் கல்யாட்டங்களினாலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே ஆண்டவரே ஒரு விஷயம் அவர்களை சமைத்து பாருங்க தகப்பனே ஆண்டவரே முக்கியம் இந்த கிருபையா அவர்களோடு இருக்கட்டும் அப்பா அவர்கள் இருவருத்துல நீ சேர்த்துங்க தகப்பனே உடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் ராஜ்யத்தை தகப்பனே பிள்ளைகளுக்கு தாங்க உலகத்துல வாழும்போது மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் வாழ்வதற்கு தகப்பனே அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் பலத்தையும் தரந்தமாய் இந்த தாமியோடு செதுக்கிறோமாப்பா தோத்தரிக்கும் எங்கள் இந்திய தேசத்து ஜனங்கள் தகப்பனே உம்முடைய பார்வைக்கு உமக்கு பிரியமான ஜனங்களாய் மாற தகப்பனே உமக்கு பிரியமான ஜனங்களாய் காணப்பட தகப்பனே தேவ ஆவி அவர்களை வழிநடத்துமாய் இந்த தாமியோடு செதுக்கிறோம் அப்பா தோத்தரிக்கிறோம் இந்த மான நிகழ்ச்சியான நேரங்களும் அந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா சகல தூண்டிக்கான மகிமை எமர்ஜென்சி சேர்க்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்லதினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். தேசத்தின் பாவங்களையும் சாபங்களையும் தேவன் மாற்றி போட போறதற்காக நன்றி. நம் ஜனங்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி தம்முடைய தேவனுடைய பாதத்துல வந்து சேர போறதற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் அடுத்த ஜெப குறிப்புக்கு கடந்து செல்வோம். அன்பை ஓற்றிய பாடியினாலுமுடைய தோதியாய் சொல்வேனாக என் நெஞ்சிலும் மோல் பற்றின என் மனமும் வாழ்வோத்தம மகிழ்ச்சியாயறியும் நானும் நோக்கும் போதெல்லாம் என் தூக்கமும் மேலே கொண்டாம் அருளினால் தெளியும் நீர் என் வெளிச்சமுமானால் திறந்த முகமாக பிதாவினின் நெஞ்சைத்தார் என்னாருதலுக்காக கண்ணோக்குவேன் தயவாய் நீரனை நீங்கா ஜோதியாய் பிரகாசிப்பீராக. ஜெபிக்கலாம். இரண்டாவது குறிப்பா அரசாங்க தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்காக அரசு துறைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு குடும்பங்களாக ஒன்று சேர்ந்த கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த ஜெப வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்பை சமத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே, இந்தியாவில் உள்ள கர்த்தாவே அரசாங்க கர்த்தாவே ஆண்டவரே தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. இந்தியாவில் இருக்கின்ற 28 ஸ்டேட்ஸிலும் கர்த்தாவே 8 யூனியன் டெரிட்டரிஸிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தலைவர்கள் கர்த்தாவே தேசத்துக்கு ரோல் மாடலாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் அவர்களை
பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. அவருடைய தவறுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சுட்டி காண்பித்து அவர்கள் சரியான பாதையை தெரிந்தெடுத்து செல்லத்தக்கதான ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஐயா. அப்பா, அது மாத்திரம் அல்லாதபடி கர்த்தாவே ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற வேலையில் கர்த்தாவே கடவுளுக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் தங்களுடைய வேலைகளை செயல்பட கர்த்தர்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தாங்கள் செய்கின்றது இன்னதென்று அறிந்து கர்த்தாவே ஆண்டவரே, அது சரியான முறையில் மக்களுக்கு செயல்படுமா என்பதை ஆராய்ந்து பார்த்து மக்களுக்கு உதவியான காரியங்களை செய்ய ஒவ்வொரு தலைவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டங்களையும் கர்த்தாவே, அரசு துறைகள் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாய் அவர்கள் சரியான முறையில் அதை செயல்படுத்தவும் தெரிந்து அதை ஏற்ற திட்டங்களை வகுக்கவும் நீ கர்த்தர் கிருபை பாராட்ட ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஏற்ற ஞானத்தை தாப்பன் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு தலைவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் அந்த அதிகார அரசு துறையில் இருக்கின்ற அதிகாரியுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, தேசத்தின் காரியங்களுக்காக அவர் வெளியில் செல்லும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே, அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க ராஜா. அதன் மூலம் அவருடைய குடும்பங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராதபடி அவருடைய குடும்பங்களை அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஐயா. அப்பா, அடுத்தபடியாய் கர்த்தாவே ஆண்டவரே, அரசு கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. ஆண்டவரே, அரசு கட்டுப்பாட்டுகள் கர்த்தாவே 40 துறைகளுக்கு மேலாய் இருக்கின்றன கர்த்தாவே. இந்த 40 துறைகள் இருக்கின்ற அதிகாரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலைகளை கர்த்தாவே உண்மையாயும் நேர்மையாயும் செய்யத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. பணத்துக்காக வேண்டி எந்த காரியத்தையும் செய்யாதபடி அப்படியே செய்வார்கள். ஆனால் அவருடைய மனசாட்சி நிமித்தம் அவர்கள் குத்தப்பட்டு தான் செய்கிறது தவறு என்று உணரத்தக்கதான ஒரு உணர்வுள்ள இதயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. அந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரும் மக்களுக்கு பயனுள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாய் அவருடைய காரியங்கள் மக்களுக்கு பயனுள்ளவர்களாய் மாறத்தக்கதாய் நீங்கள் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பணமானது மக்கள் கர்த்தாவை அடிமைப்படுத்தி விடாதபடி கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தாவே பிசாசானவன் அவங்களை கொண்டு வஞ்சிக்கின்ற காரியங்களிலிருந்து அவளுக்கு ஒரு தெளிவான எண்ணத்தையும் தெளிவான இருதயத்தை கர்த்தர் கொடுத்து ராஜா சரியான தங்களுடைய வேலைகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்ய விடுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, பிசாசானவன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டுன்னு சொல்லி எப்படியெல்லாம் தன்னால் முடிந்த காரியங்களை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவன் செய்து மக்களை தன்வசப்படுத்துகிறான் ஐயா. ஐயா, நீங்க பாதுகாத்த இந்த தலைவர்களுக்கும் துறையில் இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. அது மக்களுக்கு பயனுள்ளதாய் மாறத்தக்கதாய் யாரையும் கர்த்தாவே ஆண்டவரே கஷ்டப்படுத்தாதபடி கர்த்தாவே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கு அது நன்மையாய் மாறத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்தபடியா நாங்கள் பொருளாதாரத்தை மீட்புக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வேலையின்மைக்காக ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கொரோனா காரியத்தின் மூலமாய் லாக்டவுன் மூலமாய் கர்த்தாவே அநேக பொருளாதார காரியங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாய் கர்த்தாவே அநேக மக்கள் வேலை இல்லாமல் கர்த்தாவே தவிக்கிறார்கள் ராஜா. தகப்பனே, வேலையின்மையின் காரணமாக கர்த்தாவே தங்களுடைய வாழ்வை தாங்களே தேடிக்கொண்டு கர்த்தாவே பலவிதமான தவறான முடிவுகளுக்கு செல்கின்றார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை உணர்ந்து பார்க்கவும் கர்த்தாவே இது சாதாரண காரியம், இந்த காரியங்களை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலத்தையும் ஞானத்தையும் ஒரு தைரியத்தையும் மக்களுக்கு கொடுங்க ராஜா. ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் கர்த்தாவே தன்னுடைய வாழ்வாதாரத்தின் மூலமா இழந்ததினால் கர்த்தாவே பல இடங்களில் கர்த்தாவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, வேலையின்மை நிமித்தமாய் கர்த்தாவே கஷ்டப்படுகின்ற இப்படிப்பட்ட குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஏற்ற வேலைகளை கர்த்தர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அப்பா, வேலை இல்லையே என்ற காரணத்தின் மூலமாய் தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி அநேகமா கர்த்தாவே அநேக டிப்ரெஷனால கர்த்தாவே அப்பா தற்கொலை முயற்சிகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்ற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களையும் கர்த்தாவே ஆண்டவரே நீ தைரியத்தை கொடுத்து மீட்டெடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம், துதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஐயா. அடுத்தபடியாய் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, கொடுக்க போயிருந்த அந்த புதிய கல்வி திட்டமானது கர்த்தாவே ஆண்டவரே மேம்போக்காக இல்லாதபடி கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்ற கிராம மக்களையும் கர்த்தர் அவர்கள் யோசித்து கர்த்தாவே அந்த கல்விக் கொள்கையை கர்த்தாவே உருவாக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. அந்த கல்விக் கொள்கையானது ஒவ்வொருவருக்கும் பயன்படத்தக்கதாய் கர்த்தர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஐயா. அப்பா, பார்வைக்கு சரியானதாய் தோன்றினாலும் கர்த்தாவே அதில் உள்ள இருக்கின்ற பலவிதமான காரியங்கள் எந்த விதத்திலும் பயனுள்ளாதபடி அநேக இடங்களுக்கு இருக்கிறது கர்த்தாவே. நீர் அந்த மக்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, தான் நினைத்ததை சாதிக்கலாம் என்று இருக்கின்ற இந்த அரசாங்கத்தில் கர்த்தாவே நீங்க
நீங்க எல்லா காரியங்களையும் மாற்ற வல்லவரையா. ராஜாக்களையும் ஆசாரிகளையும் ஏற்படுத்தியவர் நீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ராஜா. அப்படியாய் கர்த்தாவே இந்த மக்கள் மத்தியில் கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றும் கருத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க இந்த தேசத்தை முழுவதையும் கர்த்தர், இந்த அதிகாரிகள் முழுவதையும், அரசு துறைகள் முழுவதையும் நீங்க பார்த்து கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காரியங்களை செய்ய மாற முடியும் கர்த்தாவே. மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் கர்த்தாவே ஆண்டவரே நீர் பதில் கொடுக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஒரு நல்ல பயனுள்ள காரியங்களை கர்த்தாவே இந்த அரசு தலைவர்களும் அரசு துறைகளும் அரசு அதிகாரிகளும் செயல்படுத்த நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா எங்கள் முழுவதுமாய் கருத்துல ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கணும். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சக்சஸ் ஆகி முடியத்தக்கதாய், பொருளாதார காரியங்கள் எல்லாம் மீண்டும் எழுத்தக்கதாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற போயிருப்பது தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்தி போய் துதிக்கிறோம் ஐயா. இப்படியா எல்லா காரியங்களும் சமத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். மீதியான நேரம் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்படியே மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம் தேச தலைவர்களையும் அதிகாரிகளையும் தேவன் சந்திக்க போவதற்காகவும், நம் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்க போறதற்காகவும், அதிகாரிகள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாக்க போவதற்காகவும், நம் தேசத்தில் இருக்க சகல குறைவுகளையும் நிறைவாக்க போற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த குறிப்பு. Thank you. ஜெபிப்போம். திருச்சபைகளுக்காக மற்றும் ஊழியங்களுக்காக ஜெபிப்போம்.
நம்மை கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்ததற்காக நாம நன்றி செலுத்துவோம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில கூட கத்தாவே அப்பா இயேசுவே உம்மோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. குடும்பங்களுக்கு அப்படியே நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்மோடு உறவாடுகிற அந்த ஐக்கியம் தகப்பனே ஆவியானவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே அப்பா, அது எவ்வளவு ஒரு நன்மை அப்பா. இயேசுவே கத்தரை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. அதே போல கத்தாவே நாம் ஜெபத்தை ஏற்று ஆலய வழிபாடுகளையும் தடை செய்கிற பகுதி தேவனுக்கு நன்றி. நாமும் அரசு விதித்த கட்டுப்பாட்டிற்கு வழிபாட்டு தடையும் முழுவதுமாய் நீங்க கத்தாவே இந்த காலங்கள் இந்த கொரோனா காலங்களில தகப்பனே அரசாங்கம் தகப்பனே அப்பா ஆவியானவரே அப்பா எங்குமே ஆலயங்களை திறக்க கூடாதபடிக்கு அவன் தடை செய்து வைத்திருக்கானேப்பா. பிசாசானவன் எல்லாவற்றையும் தகப்பனை இந்த நாட்களில முறியடித்ததற்காய் நன்றி அப்பா. பிசாசானவன் தோற்று போனதற்காய் நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் விதித்த கத்தாவே அரசாங்கம் விதித்த கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா முழுவதுமாய் கத்தாவே அப்பா எல்லா தடைகளை நீங்கி போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீர் நல்லவர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. திருச்சபைகளுக்குள்ள பரிசுத்தம் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் செய்த அற்புதமும் மற்றும் அதிசயங்களுக்காய் நன்றி செலுத்துவோம் இயேசுவே அப்பா. திருச்சபைகள் எல்லாம் கத்தாவே பரிசுத்தம் காணப்படட்டும் அப்பா. இயேசுவே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியமா இருக்குதே அப்பா. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாதே அப்பா. ஆவியானவரே அப்பா இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா இடங்களிலும் தகப்பனை பரிசுத்த ஆவியானவர் உடைய பரிசுத்த ஆவியை ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. திருச்சபைகள் எல்லாம் உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆவியோடு அனலோடு அக்கினியாய் தகப்பனை ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் எழுப்புங்க ஆவியானவரே. நீர் அப்படியே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசுவே இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் வந்து இருக்கிறோமே தகப்பனே அப்பா. உம்முடைய அதிசயங்களை காட்டுங்க, உம்முடைய ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுங்கப்பா. விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைந்து கடவுளுக்கு பயந்து நடக்க பூமிக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க தகப்பனே அப்படியாய் வருகிற ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் உங்களுடைய கரம் இறங்கட்டும் அப்பா. இறங்கட்டும் தகப்பனே. கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. ஒரு ஆலயத்துல வந்தா தகப்பன் தேவன் அந்த இடத்துல இருக்கிறாரு அந்த ஒரு பயத்தோடு பக்தியோடு அப்பா மண்டை வந்து நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்யுங்க அப்பா. ஒரு பயத்தின் ஆவியை கொடுங்கப்பா. என் தேவன் அப்பா நீர் எவ்வளவு ஒரு பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் என்ற அந்த ஒரு உணர்வை கொடுங்கப்பா. இயேசுவே நாங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறோம் என்று கர்த்தர் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை மற்ற புற ஜாதிகள் கண்டு கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபையை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரை அப்படியா இருக்கும் போது நீர் ஆசீர்வதிப்பீரே தகப்பனே. அப்படியாய் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆவியானவரே கர்த்தாவே உங்க சபையின் போதகர்களுக்காய் சுவிசேஷர்களுக்காய் மிஷனரிகளுக்காய் அப்பா உண்மையை உத்தமமாய் ஊழிய செய்கிறவர்களுக்காய் அப்பா இயேசுவே உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அவர்கள் குடும்பத்துக்காய் பாதுகாப்பிற்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அக்கினி ஜுவாலையா எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தாவே மிஷனரிகளையும் அப்பா நீர் எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. அந்த இடங்களெல்லாம் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க தகப்பனே. இன்னும் ஆத்துமாக்கள் உண்மை அறியாத ஆத்துமாக்கள் ஏராளம் உண்டே அப்பா. ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொண்டு உன் பக்கமாய் வரட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த மிஷனரி குடும்பங்கள் ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் பலகி பெருகட்டும் அப்பா. இன்னும் உடைய அன்பினால் நிரப்பட்டும் அப்பா. இயேசுவே உடைய பரிசுத்தத்தினால் உடைய ஆவியினால் உடைய அக்கினியினால் நிரப்பப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய சபைகளிலும் சபை போதகர்கள் மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் நீர் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்க போவதற்காகவும் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு உம்முடைய அதிசயங்களையும் அற்புதத்தையும் காண போறதற்காகவும் நீர் எழுப்புதலை உண்டாக்க போறதற்காகவும் கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது அடுத்த ஜெப குறிப்பு. மனதுரு
மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உண்மையிலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உண்மையிலே விழுந்ததையா, ஐயா உண்மையிலே விழுந்ததையா, ஐயா உண்மையிலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். தேங்க்யூ. சோத்ரங்கத்தாவே, 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 எங்களை நேசிக்கிறதான பரம தந்தையே கத்தாவே, இந்த மாலை வேளைக்காக உம்மை துதிக்கிற ராஜா கத்தாவே. ஏசப்பா, எங்கே கத்தாவே நாமத்தினாலே கூடி ஜெயிப்பீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே. ஏசப்பா, நீங்க எங்க மத்தியிலே கத்தாவே நீ வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. கத்தாவே, இந்த இணையத்தின் மூலமாக கத்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே, ஒவ்வொரு உறவினர்களையும் கத்தாவே நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எசப்பா, நீங்கள் எவைகளை ஆசீர்வதிப்பீர்களோ அவைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன தேவனே கத்தாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம்ப்பா. கத்தாவே, கொரோனாவுக்காக வருகிறோம் அப்பா. அந்த தொற்று நோய் கத்தாவே உமது கரத்துல ஒப்படைக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இதனால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உமது கரத்துல ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. நீங்க அவங்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இயேசுவே ஆண்டவரே கத்தாவே, நீர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் கத்தாவே நீர் இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே உமது கரத்துல ஒப்படைக்கிற ராஜா. ஆண்டவரே கத்தாவே, இந்த இணையத்தில் வழியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், உறவினர்கள், ஒவ்வொரு குடும்பத்தையும் சிறியோர், பெரியோர், வாலிபர், முதியோர்கள் எல்லாரையும் நீ தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. எந்த தொற்று நோயும் பரவாதபடி ஆண்டவரே ஒருவரையும் கத்தாவே ஆண்டவரே கத்தாவே தொற்று கத்தாவே உள்ளே புகாதபடி கத்தாவே ஒவ்வொருவரையும் காத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, பாதுகாவலை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல சரீரத்திலே சுகத்தையும் பலத்தையும் கத்தாவே நீ கூட்டி வழங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட கத்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். போகிலும் வருகையிலும் கத்தாவே உம்முடைய பாதுகாவல் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, நீர் கத்தாவே உங்களை மூடி மறைத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த வேலையில கத்தாவே மருத்துவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. கத்தாவே, மருத்துவமனையில இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு நோயாளிகளையும், ஆண்டவரே இந்த தொற்றினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ தொட்டு சுகப்படுத்து ராஜா. கத்தாவே சோத்திரிக்கிறோம், கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. கத்தாவே, நீர்தான் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், பலப்படுத்த வேண்டுமாய், சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கத்தாவே, இந்த வேளையில ஒவ்வொரு கத்தாவே செவிலியர்களுக்காக வருகிறோம். கத்தாவே, அந்த மருத்துவர்களையும் கத்தாவே செவிலியர்களையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருவர்களையும் செய்யும் போது ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் ஆண்டவரே அவர்களை கத்தாவே மூடி கத்தாவே சட்டைகளில மூடி மறைத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கத்தாவே, இதனால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கத்தாவே ஆண்டவரே சரி செய்யும் போது அந்த பரவக்கூடாது, நோய் தொற்று பரவக்கூடாது ஏசப்பா. கத்தாவே, நீர் மறைத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் கழுவுங்க ராஜா. ஆண்டவரே, நோய் தொற்று முற்றிலுமாக ஆண்டவரே கத்தாவே இந்த கத்தாவே ஆண்டவரே உலகத்தை விட்டு போகட்டும் ஆண்டவரே. இசப்பா, பழையபடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னுடைய பணிவிடைகளை செய்ய ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே கத்தாவே இருக்க வேண்டிய எல்லா கடமைகளையும் முறையாக செய்ய அவர்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் அனுக்கிரகம் பாராட்டுங்க அப்பா. கத்தாவே, இந்த வேளையில கத்தாவே ஆண்டவரே இந்த இணையத்தில் மூலமா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் கேளுங்க அப்பா. ஆண்டவரே, எனக்கு இந்த தருணத்தை தந்ததுக்காக கொடான கோடி நன்றி அப்பா. கத்தாவே, இன்னும் இருக்கிற அமைச்சர்கள் ஆண்டவரே இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் கத்தாவே உமது கரத்துல ஒப்படைக்கிறோம். யாருக்குமே ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று பரவக்கூடாது ஆண்டவரே, நோய் தொற்று ஆகக்கூடாது அப்பா. எல்லாரையும் நீர் பாதுகாக்குங்க ஆண்டவரே. ஏசப்பா, மூடி ஒவ்வொருவரையும் மறைத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் 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 ஏசப்பா. கத்தாவே, இந்த கத்தாவே இணையத்துல என்ன வழியாக கத்தாவே ஜெபிக்கிற அந்த ஆண்டவரே பிரேயரை கத்தாவே நீர் உமது கரத்துல ஒப்படைக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே தேவரே நீரே பரலோகத்தில் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல கிருபையை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவே, நீர் நல்ல ஔஷதமாய் இருக்கிறீர், பரம வைத்தியராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்படியாக நீர் கட்டளையிட்டு எங்கள் தேசத்தின் மீது இருக்கும் இந்த கொள்ளை நோயை எடுத்து போட்டு தேசத்திற்கு நன்மையும் சேமமும் உண்டாக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்த ஜெப குறிப்புக்கு போவோம். What a friend we have in Jesus, all our sins and grief to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what peace and pain we bear, all because we do not carry everything to God in prayer. Have we trials and temptations? Is there trouble anywhere? We should never be discouraged. Take him to the Lord in prayer. Can we find us a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நேற்று மீண்டும் மாறாத எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே ஆண்டவரே, இதோ கர்த்தாவே இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்கும்படிக்கும், உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படிக்கும்
ஆண்டவரே நீ பாராட்டின மகா பெரிய உன்னதமான தயவிற்காக உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் சுவாமி ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தேவனே உடைய பெரிதான கிருபை என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது கர்த்தாவே. வெளியின் புஷ்பத்தை போல பூத்து காற்று அதன் மேல் வீசின உடனே அது இருந்த இடம் இல்லாமல் போகிற நாட்களிலும் நேரங்களிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இம்மட்டுமாய் கர்த்தரை எங்களுக்கு பாராட்டின எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஒரு விசையாய் கூட எங்களை தரைமட்டமாய் தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படிப்பட்டதான கூடுகையை என் தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம். நாங்கள் குடும்பங்களாய் சுவாமி ஒன்று இணைந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை போற்றும்படிக்கு கர்த்தர் பாராட்டின எல்லா விதமான இரக்கங்களுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவை வைக்கப்பட்ட ஜெப குறிப்புகளை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த ஜெப குறிப்புக்காக உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இசப்பா இந்த தேசத்திலே கர்த்தாவை பேரிடர்கள் அதிகமாய் காணப்படுகிறது ஆண்டவரே. நீதாமே இந்த பேரிடர்களை கர்த்தாவே கர்த்தத்தாமே ஆண்டவரே உடைய வேதத்திலே கூறின பிரகாரமாய் கர்த்தாவை எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே வெள்ளங்களும் பூகம்பங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கர்த்தாவே உண்டாகின்றது சுவாமி. ஆண்டவரே இவை அனைத்தும் எதற்கு என்று நாங்கள் கேள்வி கேட்போமானால் என் தேவனே ஆண்டவரே உடைய வருகை அதி சமீபம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதோ கர்த்தாவே இந்த வேளையிலே கர்த்தாவே இந்த பேரிடர்களிலே அவதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த இமாச்சல் பிரதேசுக்காக ஜம்மு காஷ்மீருக்காக இடத்துல வருகிறோம். ஏற்படுகின்ற எல்லா விதமான நிலநடுக்கங்கள் கர்த்தாவே நிலச்சரிவுகள் வெள்ளங்கள் கர்த்தாவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தாவை பிள்ளைகளை நீர் விடுதலை பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட பேரிடர்களினால் கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உங்களுடைய கரங்களில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான தீங்கான காரியங்கள் வராதபடிக்கு கர்த்தாவை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாக இருக்கின்ற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் தாமே மறைவிடம் சுவாமி. நீர் எங்கள் கண்மலை எங்கள் கோட்டை எங்கள் துருகம். நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இதோ கர்த்தாவை இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கர்த்தாவை வீடுகளை இழந்து கர்த்தாவை தங்களோட உடைமைகளை இழந்து தங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு விசை என் தேவன் தாம் இந்த பிள்ளைகள் மத்தியிலே நீர் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் என் தேவனை நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கின்ற தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு தேவைகள் எல்லாம் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் சுவாமி. அரசாங்கமும் ஒரு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும்படிக்கு ஆண்டவரே இதோ வறுமையில் வாடுகின்ற மக்களுக்கு அவர்கள் உதவி செய்கின்ற நலத்திட்டங்களை கர்த்தாவே அவர்கள் மனதிலே நீ ஏற்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏழைகளை நினைத்து சுவாமி எந்த விதமான திட்டங்களை தீட்டினாலும் அது ஏழைகளுக்கு போய் சேரும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னொரு விசையா எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். தேசத்திலே கர்த்தாவை காணப்படுகின்ற எல்லா விதமான சீர்கேடுகளையும் எடுத்து போட்டு கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மறுபடியும் எங்களை தாழ்த்துக்கிறோம் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வாதம் வழி நடத்து காத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவனே இந்த தேசத்துல எத்தனையோ பேரிடர்கள் வந்த பொழுதும் உம்முடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் உம்முடைய கரத்துல ஏந்தி தாங்கி தப்புவிதத்திற்காக நன்றி அப்பா. இனி வரும் நாட்களிலும் எங்களை காத்து கொள்ள போவதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அடுத்த ஜெப குறிப்பு. போதும் மறவாத உன்னை மீதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகனே. ஒரு போதும் மறவாத உன்னை மீதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகனே. சிறுவன் தோற்றுனையாறு செல்லாமல் காத்த சிறுவன் தோற்றுனையாறு செல்லாமல் காத்த உரிமை தந்த என்று
உம்மை மீதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகனே. கப்பலின் அடித்தட்டு கலைக்கூடன் தூங்குவார் கதரும் உன் சத்தம் கேட்டாய் கடற்கூசல் அமர்த்துவார். கப்பலின் அடித்தட்டு கலைக்கூடன் தூங்குவார் கதரும் உன் சத்தம் கேட்டாய் கடற்கூசல் அமர்த்துவார். எப்பெரிய போரிலும் ஏற்றாயுதமிவார். எப்பெரிய போரிலும் ஏற்றாயுதமிவார். இணை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகனே. ஆம் சுவாமி ராஜா, ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிற்கு எங்களுக்கு என்ற குறை உண்டு ராஜா. அப்பா, இந்த வேலையில கூட கத்தாவே உங்க கருத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் ராஜா. நாங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் தாமே அப்பா, உடைய வசனத்தை உரிமையாக்கி கொண்டு கத்தாவே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ராஜா நீர் ஏசப்பா ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட கத்தாவே ஏசப்பா, இந்த ஜாதி மதம் கத்தாவே அப்பா நிம்மதி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ராஜா. அப்பா எத்தனையோ பேர் அப்பா ஏசப்பா இந்த ரிலிஜன் மூலமாக காஸ்ட் மூலமாக எவ்வளவாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிற தேவன் ராஜா. நீர் யூதருக்கென்றும் கிரேக்கருக்கென்றும் வரவில்லை ராஜா. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒரே நாமத்துக்காக கத்தாவே இந்த தேசத்துக்காக வந்து எங்களுக்காக பலியான தேவன் நீர் ஒருவர் அப்பா. கத்தாவே உமக்குள்ளாக நாங்கள் ஒன்றுபட்டிருப்பதனால ராஜா கத்தாவே அப்பா எந்த விதமான கத்தாவே அப்பா காரியங்களும் கத்தாவே இடரூல்களும் கத்தாவே நடக்காதபடி கத்தாவே நீர் பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவர் நாங்கள் நேசித்து வாழ கத்தாவே எங்களுக்கு நீர் கத்தாவே கற்றுக் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. அதே போல கத்தாவே உலக அளவில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்கள் துன்பப்படாதபடி கத்தாவே அப்பா இந்த வேளையில நான் கத்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கத்தாவுடைய வசனம் சொன்னது படி கத்தாவே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி கத்தாவே சகாயப்படுத்துகிற தேவன் நீதியின் வலக்கரத்தினாலே தாங்க வேண்டுமாறு அவங்களை ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உம்முடைய கரத்துல கத்தாவே அவங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கத்தாவே நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. உமக்கென்று உழைக்கிறவர்களை கத்தாவே உமக்கென்று பிழைக்கிறவர்களை கத்தாவே அப்பா நீர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறதுனால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கத்தாவே அப்பா நீர் போதுமானவராய் இருக்கிறீர் என்று அவங்க உணர்ந்து கத்தாவை செயல்பட கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா தேசத்தின் எல்லையில கூட கத்தாவே ஏசப்பா சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே கத்தாவே சமாதானத்தை கட்டளையிட்டு தருவீராக சுவாமி. கத்தாவே எங்களோடு கூட இருந்து கத்தாவே அப்பா சமாதான பிரபுவாகிய நீர் கத்தாவே தேசத்துல சமாதானத்தை கட்டளையிட்டு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேச எல்லைகளை கத்தாவே பாதுகாப்பின் கரம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உருவின பட்டை தூதர்களை காவல் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. அப்பா இந்த வேலையில கூட கத்தாவே உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அத்தாரிட்டிஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவங்க தேவைகளை நீர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கத்தாவே நீர் அப்பா அதிகாரிகளை உருவாக்குகிற தேவன் நீர் அப்பா. கத்தாவே உண்மை அன்றி அதிகாரிகள் அந்த இடத்துல வரக்கூட முடியாதே ராஜா. கத்தாவே அப்பா தேவனால நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ராஜா நீர் அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். அவங்களோட கூட இருந்து அவங்களோட தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில பஞ்சம் வறட்சி பசி பட்டினியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கத்தாவே கேளுங்கள் கொடுக்கப்படும், அப்பொழுது கத்தாவே
கூட கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே ராஜா உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி கத்தாவே. எல்லா காரியங்களையும் கத்தாவே எங்களுக்காக நீர் செய்து ஏற்படுத்தி வைத்து விட்டீர் அப்பா கத்தாவே. இந்த பஞ்சம் வறட்சியில தவிக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீர் சகாயரா இருந்து கத்தாவே அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யூ ஆர் த ப்ரொவைடர் மாஸ்டர். நீங்க ப்ரொவைட் பண்ண முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. நீர் கத்தாவே எல்லாவற்றையும் கொடுத்து கத்தாவே அவங்களே கத்தாவே நீர் பாதுகாக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட தீவிரவாதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா கத்தாவே நீர் அவங்களை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை எல்லாருக்காக தானே ஏசப்பா நீங்க இந்த உலகத்துல வந்து சிலுவையில மறுத்தீங்க சுவாமி. அப்பா அந்த தீவிரவாதிகள் கத்தாவே செய்கின்ற ஒவ்வொரு அச்சுறுத்தலும் நீர் அறிந்திருக்கிற தேவன். நீர் கத்தாவே அவங்களோட தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எப்படி கத்தாவே சவுலானவன் கத்தாவே உம்மால் துன்புறுத்துகிறவனாக இருந்தாலும் அவனையும் ஒரு சூழ்நிலையில சந்தித்து அப்பா பவுலாக மாத்தின தேவன் ராஜா. இந்த வேளைகளை கத்தாவே அந்த தீவிரவாதிகளின் உள்ளத்துல நீர் பேசும்படியா சமாதானத்தை நாட்டுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி கத்தாவே அப்பா இந்த மக்களுக்கு நீர் விளங்க வைக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. அப்பா இந்த வேளையில கூட மக்கள் விழிப்புணர்வோடு கத்தாவே ஞானத்தோடு செயல்பட நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. உம்முடைய ஞானத்தினாலே கத்தாவே நாங்கள் நடக்கிறவர்களாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை கத்தாவே எங்களுக்கு கொடுத்து கத்தாவே அப்பா நல்ல விஸ்டம் நீர் கட்டளையிட்டு தந்து உமக்கு ஏற்ற வழிகளில் நாங்கள் நடக்க அப்பா விழிப்புணர்வை கத்தாவே இந்த மக்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. அப்பா இந்த ஜூம் மீட்டிங்ல கூட கத்தாவே நாங்கள் ஒருவராக இணைந்து கத்தாவே அப்பா ஜெபிக்க நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஜெபிக்க நிற்கிற அப்பா ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க கருத்துல எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன் தாமே இந்த சித்தத்தின்படி எல்லா காரியங்களுக்கும் கத்தாவே நீர் ஜெபத்தை கத்தாவே நீர் தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உங்க கருத்துல எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தாவே நீர் சமாதானக்காரனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீதும் உலக தேசத்தின் மீதும் ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் நீ சமாதானத்தை ஊற்றினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்கள் தேசத்தில் இருக்க எல்லா பள்ளங்களையும் நீர் நிரப்ப போவதற்காகவும் ஒரு தேசத்தை செழிப்பு மிக்க தேசமாக நீர் மாற்றப் போவதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது நம் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம்.
துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் தேவ சகாயம் தாத்தாவோட குடும்பங்களாக ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து ஒரே குடும்பமாக ஆண்டவரே ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்கெங்க இருந்தாலும் இருந்து அப்பா நாங்கள் ஒன்றாக ஆண்டவரே ஒரே ஐக்கியமாக நாங்கள் கூடி ஜெபிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ராஜ்யத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா பங்குள்ளவர்களாக மாற்ற நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஆண்டவரே ஏதாவது கட்டுகள் சாபங்கள் எதுவும் இருந்தால் நீங்க தயவாய் அதை எடுத்து போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எங்க குடும்பங்கள்ல ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரை எழும்ப நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீங்க நிறைவேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு குழந்தையில இருந்து ஆண்டவரை பெரியவர்கள் வரைக்கும் இருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா லாக்டவுன் பீரியட்லயும் யாரும் வேலை இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துல உள்ள தேவைகள் அன்றாட வாழ்க்கையில வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஞானத்தினால நிரப்ப நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வேலை ஸ்தலங்களிலும் ஆண்டவரே அப்பா படிக்கிற இடங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வேலை ஸ்தலங்களிலும் இருக்கிற ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஞானமாய் எல்லா காரியங்களிலும் செயல்பட நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே அதை நாங்க ஃபேஸ் பண்ணுவதற்கு வேண்டிய அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு பலத்தையும் புத்தியையும் நீங்க தர கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய பலத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இடைகட்டி கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அனுதினமும் ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரே இளைஞர்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ்லாம் நடந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே நன்றாக நல்ல ஞானமாக பிள்ளைகள் படிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை நீங்க தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்கிற ஒவ்வொருவருடைய டிப்ரெஷன் அதே போல ஆண்டவரே அப்பா படிக்கும் போது அவங்க பிள்ளைகளுக்கு பாடங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை நீங்க தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே ஆன்லைன்லயும் ஆண்டவரே காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கள் ஆண்டவரே அவங்களுக்கும் நல்ல ஞானத்தை தந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களுக்கும் ஆண்டவரே நல்ல பலத்தையும் அவங்களுக்கும் இருக்கிற எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டு நல்ல ஞானத்தை தந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வாழ்வாதாரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவரை கிடைக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் அப்பா நாங்கள் நிரப்பப்பட நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்துல நீரே ஆண்டவரை தலைவராக இருந்து ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உம்மோடு நாங்கள் வாழ உம்மோடு நாங்கள் ஜீவிக்க உம்மோடு நாங்கள் அனுதினமும் நாங்கள் உம்முடைய எங்களுடைய நேரத்தை நாங்கள் உம்மோடு செலவழிக்க உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்க நீங்க கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இருக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவரே இப்ப இருக்கிற அந்த கொள்ளை நோயிலையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற ஒவ்வொருவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டுமாக உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் இறங்கி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீதியான நேரங்களில் உங்களுடைய கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஸ்தோத்திரம் தேவனே. எங்கு 2-3 பேர் வாசமாய் இருப்பார்களோ அங்கு நான் வாசம் செய்வேன் என்று சொன்னீரே. அப்படியாக இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்தபடியாக இப்பொழுது சகோதரர்களாக நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்குள்ளாக ஊற்றிருக்கிறீரே, நன்றி அப்பா. உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை மூடினீரே, அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபையின் நேரத்திற்காக, இந்த ஜெப நேரத்திற்காக, அந்த ஐக்கியத்தின் நேரத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். தகப்பனே, இந்த கடந்த ஒரு மணி நேரமாக ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் உறவாடத்தக்கதாக உம்மை குறித்து பாடல்களை கேட்கவும், உம்மிடத்திலே எங்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்கவும் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கின்ற ஆண்டவர் என்பதை நம்பினவர்களாக, விசுவாசித்தவர்களாக எங்கள் ஜெபத்தை உம்மிடத்திலே ஏறெடுக்கவும் நீ செய்து கொடுத்த இந்த ஜெப ஐக்கியத்திற்காக, இந்த குடும்ப ஐக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நீதாமே இதிலே பங்கேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதாமே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஜெபித்த ஜெபங்களை நீர் கேட்டு அதற்கு உடனடியாக பதில் தருகின்றீர் என்பதற்காக, தந்துவிட்டு என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட எல்லா காரியத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றேன். நாங்கள் ஆண்டவரை கேட்பதற்கு முன்பதாகவே நீர் அறிந்தவராக இருக்கின்றேன். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய இந்த கஷ்டமான நேரத்திலே எங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே அறிக்கை செய்து உம்மிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொண்டிருந்த போது ஆண்டவர் தாமே எங்களுக்கு நீ சமாதானத்தை தந்தருளி நாங்கள் கேட்ட ஜெபத்திற்கு 100க்கு 100ஆக பதில் தர வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சி கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, நீதாமே இதிலே பங்கேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தள்ளும். பங்கேற்க கூடாதவர்களை, பங்கேற்க முடியாதவர்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரை மீண்டுமாக எங்களோடு கூட இணைந்து இந்த ஜெப நேரத்தை ஆண்டவரே அவர்கள் அனுசரிக்கவும் அதிலே பங்கேற்கவும் நீதாமே கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சி கொண்டாடுகின்றோம். விசேஷித்த வண்ணமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றோம். அருமையான பிள்ளைகளுக்காக உம்மிடத்திலே வருகின்றோம். இன்றைய நாளிலும் கூட தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பால் எபெனேசருக்காகவும் ஆண்டவரே ரேச்சலுக்காக உம்மிடத்திலே வருகின்றோம். சுவாமி, நீதாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தினீர். ஆண்டவர் தாமே கையிட்டு செய்யும் எல்லா பணிகளிலும் நீ கூட இருந்து தாய் கர்ப்பத்திலிருந்து பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே வண்ணமாக வருகின்ற 27ஆம் தேதி அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடப் போகின்ற ஆண்டவரை சந்திராக்காக இடத்தில் வருகின்றோம். ஆண்டவரை நீதாமே மகளை நீர் தாய் கர்ப்பத்திலிருந்து பாதுகாத்தீர், பராமரித்தீர், ஆசீர்வதித்தீர். ஆண்டவரை துவங்க போகின்ற புது ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்க நீதாமே கிருபை செய்தருளும். அருமை கணவனையும் மகளையும் நீதாமே ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இடத்திலே கெஞ்சி கொண்டாடுகின்றோம். வருகின்ற அதே நாள் 27ஆம் தேதி அன்று ராஜேஷுடைய மகன் ஆண்டவரே விக்டர் லூக்காக இடத்திலே வருகின்றோம். ஆண்டவர் தாமே மகனுக்கு நீர் ஒரு புது ஆண்டை காணத்தக்கதாக நீர் கிருபை கூறுகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைக்கு வேண்டிய ஆண்டவரே சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை தந்தருள வேண்டும் என்று இடத்திலே கெஞ்சி கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, நீதாமே இந்த பிள்ளை உடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரே உடைய நாமத்தை அறிவிக்கின்ற பிள்ளையாக வளர்க்கப்பட பெற்றோருக்கு ஞானத்தை நீ தந்தருள வேண்டும் என்றும் ஆண்டவரை நீர் வழி நடத்த வேண்டும் என்றும் சுகத்தை, பலத்தை தந்துள்ள வேண்டும் என்றும் இடத்திலே கெஞ்சி கொண்டாடுகின்றோம். அதே வண்ணமாக 29ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்ட சுரேஷுடைய மனைவி டாரத்திக்காக இடத்திலே வருகின்றோம். ஆண்டவர் தாமே அந்த மகளோடு நீர் கூட இருந்து ஆண்டவரை இப்ப துவங்க போகின்ற புது ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்க நீதாமே கிருபை செய்தருள வேண்டும் என்று இடத்திலே கெஞ்சி கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை 30ஆம் தேதி அன்று தினேஷுடைய மனைவி கேரலின் ஆண்டவரை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுதும் ஆண்டு நீதாமே அந்த மகளோடு நீ கூட இருந்து வேண்டிய இரக்கத்தை, தயவை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை தந்தருள வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சி கொண்டாடுகின்றோம். சுவாமி, ஆண்டவர் உம்முடைய இரக்கம், உமது தயவு அந்த மகளோடு கூட இருக்கட்டும். அதே வண்ணமாக வருகின்ற 30ஆம் தேதி அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கெவின்காக இடத்திலே வருகின்றோம். ஆண்டவரை மகனை நீ தெரிந்து கொண்டு அவனுக்கு கொடுத்திருக்கின்ற படிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே அந்த படிப்பிலே நல்ல மதிப்பெண்கள் பெறத்தக்கதாக ஆண்டவரே பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய மகனாக இருக்க தனித்திருக்கின்ற பொழுதும் ஆண்டவரை உங்களுடைய இரக்கத்தை, உமது பாதுகாப்பை நீர் மகனுக்கு தந்தருள வேண்டும் என்று உங்களிடத்திலே கெஞ்சுகின்றோம். அதே வண்ணமாக வருகின்ற 1ஆம் தேதி அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ராபர்ட்டுடைய மகன் ஸ்டீவ்காக இடத்திலே வருகின்றோம். சுவாமி, அந்த அருமை பிள்ளையை நீதாமே ஆசீர்வதித்து உமது இரக்கத்தினாலே, உமது தயவினாலே, உமது கிருபையினாலே நிரப்பி ஆண்டவரே மகனுக்கு நீர் நீதி ஆயுளும் நல்ல சுகத்தை கொடுத்தாலும். சுவாமி, ஆண்டவரே இந்த பிறந்த நாளை காணுகின்ற எங்களுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்காக இடத்திலே வருகின்றோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஏசாயாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆண்டவரே இந்த உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முழுமையாக இருக்கத்தக்கதாக இடத்திலே கெஞ்சுகின்றோம். இவர்கள் பயப்படாமல் ஆண்டவரே நீர் இருக்கின்றேன், நான் உடனே இருக்கின்றேன் என்ற உத்தரவாதம், அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் உறுதியாக நம்ப நீதாமை கிருபை தாரும். அவர்கள் திகையாமல்
நீர் தேவனாக இருக்கின்றீர், நான் பலப்படுத்தி உன்னை உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று உம்முடைய சகாயத்தை காணுகின்ற ஆண்டாக இருக்க, இதை போலத்த அநேக ஆண்டுகளை இந்த பிள்ளைகள் காணத்தக்கதாக உம்முடைய நாமத்திற்கு மகிமையான பிள்ளைகளாக சாட்சியின் பிள்ளைகளாக வாழ நீதாமே கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்றும் ஆண்டவரை பெற்றோரையும் உடன்பிறப்புகளையும் மற்றும் தாத்தாமார் பாட்டிமார் ஒவ்வொருவரையும் நீதாமே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உடனே கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, நிறைவை தந்தருளும் சுவாமி. புது ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக, உடைய வழிநடத்தல் நிறைந்த ஆண்டாக, உடைய ஒத்தாசை நிறைந்த ஆண்டாக இருக்க கிருபை செய்தருளும். அதே வண்ணமாக ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடுகின்ற 2 பிள்ளைகளுக்காக இடத்திலே வருகின்றோம். ஆண்டவரே, 26ஆம் தேதி அன்று நாளைய தினத்திலே தன்னுடைய திருமண நாளை காணுகின்ற அனிதாக்காகவும் திலீபாபுக்காகவும் இடத்திலே வருகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை நீ தனியாக இருப்பது நல்லது என்று இணைத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே வண்ணமாக 28ஆம் தேதி என்று தங்களுடைய திருமண நாளை காணுகின்ற ஆண்டவரே சாம் ராஜனுக்காகவும் கிரேஸ்க்காகவும் இடத்திலே வருகின்றோம். ஆண்டவர் உமது இரக்கம், உமது தயவு இந்த பிள்ளைகளை இணைத்தவர் உண்மை உள்ளவர், இணைத்தவர் வாக்கு மாறாதவர், இணைத்தவர் ஆசீர்வதிக்கின்றவர் என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது இரக்கம், உமது தயவு இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும் சுவாமி. இப்ப துவங்க போகின்ற இந்த புது ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக, உம்முடைய நன்மைகள் நிறைந்த ஆண்டாக, உம்முடைய ஒத்தாசை நிறைந்த ஆண்டாக, உம்முடைய தயவுகள் நிறைந்த ஆண்டாக இருக்கவும், இதை போலத்த அநேக ஆண்டுகளை காண நீதாமை கிருபை செய்து வேண்டும் என்று உங்களை கெஞ்சுகின்றோம். இன்னைக்கு 30ஆம் தேதி அதே வண்ணமாக இன்னொரு பிறந்த நாளை குறித்து இப்போ கோட்டில வந்திருக்கு. 30ஆம் தேதி அன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற தீபக் சாலமோனுக்காக இடத்திலே வருகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த மகனுக்கும் நீதாமே தாயின் கர்ப்பத்திலிருந்து பாதுகாத்த ஆண்டவர். இந்த துவங்க போகின்ற ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக, நன்மைகள் நிறைந்த ஆண்டாக, உடைய ஒத்தாசை நிறைந்த ஆண்டாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வாரத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்ற 2 பிள்ளைகளும் சங்கீதக்காரன் 146ஆம் சங்கீதத்திலே கொடுத்த ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்க இந்த இடத்திலே கெஞ்சுகின்றோம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த பிள்ளைகள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டு அவரையே நம்பி அவரை நம்பிக்கையாக வைக்கிறவர்களாக இருக்கவும், பாக்கியவான்களாக திகழவும், இதை போலத்த அநேக ஆண்டுகளை காணவும் நீதாமை கிருபை செய்தருளும். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் ஒவ்வொருவருக்காக முடித்திட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தருளும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தின் ஆண்டவரே கையிட்டு செய்யும் எல்லா பணிகளிலும் உமது ஆசீர்வாதம் கூட இருக்கத்தக்கதாக உங்களிடத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். உமது தயவு, உமது ஒத்தாசை கூட இருக்கட்டும் சுவாமி. நாளைய தினத்திலும் தன்னுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுகின்ற பெஸ்டிக்காக இடத்திலே வருகின்றோம் சுவாமி. அந்த மகனுடைய ஆண்டவரே இந்த முயற்சியை உமது கிருபையினாலே, உமது ஆசீர்வாதத்தினாலே, உமது நன்மைகளினாலே உமது கையை நீட்டி நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்றும் ஆண்டவரே அவர்களுடைய வீட்டின் பேரை போன்ற எஃப்ராத் ஆக ஆண்டவரே ஃபர்டைலாக இருக்கத்தக்கதாக நீதாமே கையிட்டு செய்யும் எல்லா பணிகளிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும், பாதுகாப்பை கொடுத்தருளும், இதை பெருகத்தக்கதாக நீதாமே கிருபை தாரும். இடமாக நாங்கள் யாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும் கடைபெற்றிருக்கின்றோமோ ஒவ்வொருவரையும் பார்த்து வைக்கின்றோம். இந்த நாளிலும் எங்களை ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள், எங்களுக்காக ஜெபிக்கின்றவர்கள், எங்களை நேசிக்கின்றவர்கள், எங்களை பயக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த இரவிலே எங்களுக்கு நல்ல நித்திரையை தந்து காலமே நாங்கள் துதிக்கும் துதியோடு எழுந்திருக்கத்தக்கதாக வருகின்ற வாரம் முழுமையாக எங்களோடு கூட இருக்கும் சாமி. நாங்கள் அடுத்த வாரத்திலே மீண்டுமாக உம்முடைய திருச்சித்தத்தினாலே நாங்கள் ஒன்றாக இணைந்து உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, உம்மிடத்திலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க நீ கிருபை செய்து இந்த ஐக்கியத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இருந்ததாலும் எங்கள் கடன்காரருக்கு நாங்கள் மன்னித்து விடுகிறது போல நீரும் எங்கள் பாவ கடன்களை மன்னித்து விடும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், ஆனாலோ தீமையிலிருந்து ரட்சித்தருளும். அது இருந்தால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த தேவாவின் ஐக்கியமும் பக்கத்துணையும் பாதுகாவலும் நாம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காக்க கடவுது.
ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமீன் ஆமீன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். God bless you all. Thank you. இந்த நேரத்திலே பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேண்டிய சகல விதமான நன்மைகளினாலே கொடுத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க முன்னாடியே அந்த குரூப் அட்மின் பிரகாஷ்க்கு நீங்க எழுதுனீங்கன்னா அது இந்த ப்ரேயர்ல நமக்கு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது சேர்ந்து அதை அல்லனா பர்த்டேல ஏதாவது நம்ம தவறு இருந்தோம்னா, பர்த்டேல நம்ம மற்ற மிஸ் பண்ணியிருந்தோம்னா, ஏன்னா லிஸ்ட் அனுப்புறாரு, அந்த லிஸ்ட நீங்க பார்த்துட்டு நீங்க அந்த லிஸ்ட்ல ஏதாவது விடுபட்டிருந்ததுன்னா நீங்க முன்னாடியே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு கூட சாரி லிஸ்ட்ல ஏற்கனவே இருக்கு, மிஸ் ஆயிடுச்சு நீங்க சொல்லும் போது. ஓஹோ, நடுவுல நான் சொல்லும் போது மிஸ் ஆயிடுச்சா? அது இருக்கா? நடுவுல உள்ளது அதுல இருக்கு அதுல இருந்ததுதான் நடுவுல உள்ளது மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த லிஸ்ட பார்த்து பண்ணல, நான் எழுதி படிக்கிறேன். அதனால நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். நானு அது எப்பயும் மிஸ் ஆயிடுச்சு. தயவுசெய்து அதை சாரி பண்ண. அதனால ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தான் முன்னாடி நீங்க எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.